Hello students, welcome back. This is Lokesh, refining process from Metallurgy. This is the final process and also this is the final section in this lesson. Let's move on to the topic, refining process. So first of all, what is refining? Generally, the metal extracted from its ore contains some impurities such as unreacted oxides or other metals and non-metals extracted. Removal of such impurities associated with the isolated crude metal is called a refining process. Okay, in this section, let us discuss some of the common refining methods. First one, distillation. Second one, liquefaction. Third, electrolytic refining. So இதை நம்ம last classல பார்த்தோம். Then zone refining. Vapor phase method. So இந்த vapor phase methodல two types இருக்கு. Mon process, one Urkel method. Mon processல நிக்கலை ரிஃபைன் பண்றதை பார்ப்போம். ஒன் Urkel மெத்தட்ல zirconium and டைட்டேனியத்தை ரிஃபைனிங் பண்றதை பத்தி பார்ப்போம். And first one, distillation. Distillation. This method is employed for low boiling volatile metals like zinc. We know boiling point of zinc is 1180 Kelvin and mercury 630 Kelvin. In this method, the impure metal is heated to evaporate and the vapors are condensed to get a pure metal. See the apparatus here. இந்த பாட்டம்ல நம்ம என்ன பண்றோம், மெட்டலை எடுத்துக்கிறோம். மெட்டலை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் மெட்டல். ஸோ ஜிங்க் மெட்டலை எடுத்துக்கிறோம். ஸோ ஜிங்க் மெட்டல் இம்ப்யூரிட்டியான ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிட்டு 1180 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர்ஸ் தெர்மோமீட்டரில் மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிறோம். 1180 கெல்வின் வரையும் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த ஜிங்க் மெட்டல் என்ன ஆகும், அதனுடைய ஜிங்க்னுடைய பாயிலிங் பாயிண்ட் 1180. ஸோ அட் திஸ் டெம்பரேச்சர், அந்த கரெக்டாக அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸில் volatile ஆகுமா? தென் volatile ஆன அந்த இம்ப்யூரிட்டி ஜிங்க் மெட்டலை கண்டென்சர் வழியாக, நம்பர் 5 போட்டிருக்கு பாருங்க. ஸோ அந்த கண்டென்சர் வழியாக மூவ் பண்ணும்போது தென் திரும்பவும் அதை பியூர் மெட்டலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஸோ டிஸ்டிலேஷன்ஸ் மெத்தடில் இம்ப்யூர் மெட்டலை பாயில் பண்ணி volatile ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தென் பியூரிஃபை பண்ணுறோம். ஓகே, செகண்ட் ஒன், liquefaction. This method is employed to remove the impurities with high melting points from metals having relatively low melting points. இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ அந்த மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு மெட்டலுக்கும் அதனுடைய இம்ப்யூரிட்டிக்கும் உள்ள மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டை யூஸ் பண்ணி இதில் இருந்து அந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம பிரிக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கிற ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் டின். ஸோ டின்னுடைய மெல்டிங் பாயிண்ட் 904 கெல்வின். ஸோ டின்னோட அட்டாச் ஆகிருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கு. ஸோ ஹையா இருக்கும் பொழுது நம்ம டின்னை கரெக்டாக அந்த இம்ப்யூரிட்டியாக இருக்கிற டின்னை எடுத்துக்கிட்டு 904 கெல்வினுக்கு மெல்ட் பண்ணும்போது டின் என்ன ஆகும், ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் மெல்ட் ஆகாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டின்ல இருந்து அந்த இம்ப்யூரிட்டிஸை பிரிப்போம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த அப்பரேட்டஸ் பாருங்க. ஸோ மேலே இம்ப்யூரிட்டிஸ் மெட்டல் எடுத்துக்கிறோமா? ஸோ இம்ப்யூரிட்டிஸ் மெட்டல் எடுத்துக்கிட்டு கீழே டெம்பரேச்சர்ஸ் ரெவர்பரேட்டரி ஃபர்னரை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் எடுத்துக்கிறோம்னா 904 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது ஜிங்க் மெட்டல் என்ன ஆயிருக்கும், மேலே ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ மெல்ட் ஆன பிறகு அந்த பியூர் மெட்டல் மட்டும் இந்த ஸ்லோப்பி சர்ஃபேஸ் வழியாக மூவ் ஆகிட்டு கீழே பியூர் மெட்டலை தனியாக வேற ஒரு கண்டெய்னர் பிரிச்சிடுறோம். இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும், இம்ப்யூரிட்டிஸ்னு மெல்ட் ஆகிருக்காது. ஏன், அதுக்கான மெல்டிங் பாயிண்ட் ஹையர். எதை கம்பேர் பண்ணும்போது ஜிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ அதை என்ன ஆகுதுன்னா, அந்த இம்ப்யூரிட்டிஸ் லெஃப்ட் பிஹைண்ட், அந்த இம்ப்யூரிட்டிஸ் அங்கேயே என்ன பண்ணுது, தங்கிடுது. ஸோ பியூர் மெட்டலை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துடுறோம். ஸோ லிக்வேஷன்ஸ் மெத்தடில் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டலை பியூரிஃபை பண்ணுறோம். Then zone refining method.
ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங் மெத்தடை இப்போ பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, this method is based on the principles of fractional crystallization. So fractional crystallization நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். solubility different பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஸோ இதுக்கு ஒரு மார்க் கம்பல்சரி இந்த பாயிண்ட் இருக்கணும். ஜோன் ரிஃபைனிங்னு கேட்டாங்கன்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன்றது இருக்கணும். தென் செகண்ட், when an impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer to be in the molten region. That is, impurities are more soluble in the melt than in solid state metal. ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங் மெத்தடை ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொன்னோமா, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இம்ப்யூரிட்டி மெட்டலை எடுத்துப்போம். இந்த இம்ப்யூரிட்டி மெட்டலை ஒரு அப்பரேட்டஸில் இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியரை மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியரை மெயின்டெனன்ஸ் பண்ணி மூவபிள், அதாவது மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ராட்னுடைய, இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் தெரியுங்களா, இந்த இம்ப்யூரிட்டி மெட்டல்ஸ் அதை ஒரு ராட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ராட்னுடைய ஒரு எண்ணில் மொபைல் ஹீட்டர் இண்டக்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மொபைல் ஹீட்டர் இண்டக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ராட்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் நல்லா ஹீட் பண்ண அதை மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகிட்ட பிறகு தென் அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை லைட்டாக கீழே மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போது அந்த இடத்துல மேலே அதை கூல் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மெட்டல் சாலிடிஃபை ஆகும், கீழே மெல்டிங் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இப்படி கீழே மெல்டிங் ஸ்டேஜுக்கு போகும்பொழுது அதில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் அந்த மெல்ட் ஆச்சு தெரியுங்களா, அந்த மெட்டலுக்கு நோக்கி நகரும். ஸோ அப்படி அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து மால்டன் ரீஜியனை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே இருந்து அந்த இம்ப்யூரிட்டிஸை கீழே கொண்டு வந்து ஃபர்தராக மெனி டைம்ஸ் இதை அப்படியே திரும்ப பண்ணி ஃபுல்லாக அதை பியூரிஃபை பண்ணுவோம். சி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்னென்னதை பார்த்துங்க. fractional crystallization, the impurities will prefer to be in the molten regions. ஸோ அந்த impurities என்ன ஆகும், molten regionக்கு மூவ் ஆகும். inert atmosphere மெயின்டைன்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, this process is carried out in inert atmosphere because prevent தி ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம், மெட்டல் கூட ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் நம்ம அந்த இடத்துல அந்த ஜோன் ரிஃபைனிங் மெத்தடில் ஆக்சிஜன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுவோம், மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால் இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியரை யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த மெட்டல்ஸ் எல்லாமே இதில் இருந்து நம்ம பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் சச்சஸ் ஜெர்மானியம், சிலிக்கான் அண்ட் கேலியம், தென் செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர் எல்லாத்தையுமே ஜோன் ரிஃபைனிங்கை யூஸ் பண்ணி நம்ம ரிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங்கை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இம்ப்யூரிட்டிஸ் ராட், ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் ராடில் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்படி மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் நல்லா ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் ஆன பிறகு அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் கீழே நோக்கி நகருது. ஸோ அந்த மெல்ட் ஆன பார்ட் என்ன ஆகுது, சாலிடிஃபை பண்ணுறோம். தென் அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை கீழே மூவ் பண்ணுறோம். ஸோ மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் கீழே மூவ் ஆகும்பொழுது கீழே இருக்கிற பகுதி மெல்ட் ஆகுது, மேலே இருக்கிற பகுதி சாலிடிஃபை ஆச்சு. ஸோ அந்த மெல்ட் ஆகிற பகுதியில் அந்த இம்ப்யூரிட்டிஸ் மூவ் ஆகுது. ஸோ மால்டன் ரீஜியனில் தான் இம்ப்யூரிட்டிஸ் சாலிபிள் ஆகும். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போயிட்டு ஃபைனல் எண்டுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஓகேவா, இதை நீங்கள் வீடியோ பாருங்கள், புரியும். சி ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் அப்பரேட்டஸ். ஸோ ராட் ஆஃப் இம்ப்யூர், அந்த உள்ளே இருக்கிறது இம்ப்யூர் மெட்டல். ஸோ ஜோன் ரிஃபைனர், இனர்ட் கேஸ் என்விரான்மெண்ட். ஸோ உள்ள வந்து இனர்ட் கேஸ், ஆக்சிஜன்லாம் இல்லை, ஏன்னா ஆக்சிஜன் தான் மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இனர்ட் கேஸ் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். மேலே பாருங்கள், அதுதான் மொபைல் ஹீட்டர். ஸோ இந்த மொபைல் இண்டக்ஷன்ஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஹீட்டரை ஆன் பண்ணும்பொழுது ஹீட் ஆகுதுங்களா. ஸோ ஹீட் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கிற மெட்டல் என்ன ஆகும், மால்டன் மெட்டல். ஸோ அந்த இடத்துல இருக்கிற மெட்டல் மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மொபைல் இண்டக்ஷன்
ஸோ அது மூவ் பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு பேர் மொபைல் இண்டக்ஷன்ஸ். மூவ் பண்ண முடியும் அப்படின்றதால. ஸோ மூவ் பண்ணுறோம். இப்போ மேலே இருக்கிற பார்ட்ஸ் சாலிடிஃபை ஆயிடுச்சு. ஸோ சாலிடிஃபை ஆகுது கரெக்டா. ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும்னா, கீழே அந்த மொபைல் இண்டக்ஷன் இருக்கு பாருங்க, திரும்ப கீழே பகுதி மெல்ட் பண்ணதில்ல. ஸோ அந்த மெல்ட் பண்ணுற பகுதிக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ் மூவ் ஆகும். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த மால்டன் ஸ்டேஜ், ஸோ அது மூவ் ஆக அந்த மால்டன் ஸ்டேஜ் வழியா கீழே நோக்கி வந்துகிட்டே இருக்கும். மேலே சாலிடிஃபை பண்ணி எடுத்துரும். ஸோ இது போல செவரல் டைம்ஸ். ஸோ ஃபைனல் கீழே வந்துட்டோமா. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் பாட்டமுக்கு வந்துடுச்சு அந்த மெட்டலில். ஸோ இது போல் செவரல் டைம்ஸ் திரும்ப திரும்ப அந்த மொபைல் இண்டக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பியூரிஃபைடு பண்ணிடலாம். அந்த இம்ப்யூரிட்டிஸ் மெட்டல்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ ஜோன் ரிஃபைனிங் மெத்தட். ஸோ என்னென்ன மெட்டல்ஸ்லாம் இதில் பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் சச்சஸ் செமிகண்டக்டர்ஸ், ஜெர்மானியம், ஸோ அது மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே இதில் இருந்து பியூரிஃபை பண்ணலாம். தென் வேப்பர் பேஸ் மெத்தட். ஸோ வேப்பர் பேஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இம்ப்யூர் மெட்டல் எடுத்துப்போம், சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த இம்ப்யூர் மெட்டல் என்ன ஆகுனா volatile காம்பவுண்டாக மாறும். volatile காம்பவுண்ட்னா வேப்பர் பேஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ ஒரு இம்ப்யூர் மெட்டல் ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி அந்த இம்ப்யூர் மெட்டல் கூட ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது volatile காம்பவுண்டுக்கு மாறும். In this method, the metal is treated with a suitable reagent which can form a volatile compound with the metal. Then the volatile compound is decomposed to give the pure metal. We can understand this process. பாருங்க. ஸோ இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கிட்டோம், ரியேஜென்ட்டை ஆட் பண்ணிட்டோம், volatile காம்பவுண்டுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் இந்த volatile காம்பவுண்ட் என்ன பண்ணுவோம்னா, ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகிட்டு பியூர் மெட்டலும் ரியேஜென்ட் தனியாகவும் பிரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இம்ப்யூர் மெட்டல், ஃபைனலாக கிடைக்கிறது நம்மளுக்கு பியூர் மெட்டல். ஸோ இது வந்து ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம், மான் ப்ராசஸ் மூலமாக ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். தென் வான் ஆர்கல் மெத்தட் மூலமாக ஜிர்கோனியம் அண்ட் டைட்டேனியத்தை பியூரிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மான் ப்ராசஸ். ஸோ இந்த மான் ப்ராசஸில் பாருங்கள், த இம்ப்யூர் நிக்கல் இஸ் ஹீட்டட் இன் எ ஸ்டீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், நிக்கல் சாலிட் ஃபார்மில் இருக்குது, இம்ப்யூர் நிக்கலை கார்பன் மோனாக்சைடு கூட அட் அரௌண்ட் 350 கெல்வின்க்கு ஹீட் பண்ணும்போது the nickel reacts with carbon monoxide to form a highly volatile nickel tetracarbonyl. So என்ன ஃபார்ம் ஆச்சு, நிக்கல் டெட்ராகார்பனைல் ஃபார்ம் ஆச்சு. The solid impurities are left behind. Then ஃபார்ம் ஆன நிக்கல் டெட்ராகார்பனைல் ஹீட் பண்ணுறோம் அரௌண்ட் 460 கெல்வின்க்கு. ஸோ ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகிட்டு அந்த நிக்கல் டெட்ராகார்பனைலேருந்து பியூர் நிக்கல் மட்டும் தனியாக, கார்பன் மோனாக்சைடு தனியாக பிரிஞ்சிடுது. ஸோ நிக்கலை மான் ப்ராசஸ் மூலமாக இப்படி தான் ரிஃபைனிங் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இம்ப்யூர் நிக்கல் எடுத்துக்கிறோம், கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். 350 கெல்வினில் நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஃபார்ம் ஆகுது. தென் ஃபார்ம் ஆன நிக்கல் டெட்ரா கார்பனைல் volatile ஃபார்மில் இருக்கும். தென் அதை ஃபர்தராக ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணி நிக்கல் மெட்டல் பியூர் ஃபார்மில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். மான் ப்ராசஸ். இதே ப்ராசஸில் தான் வான் ஆர்கல் மெத்தடும் இருக்கும். ஸோ வான் ஆர்கல் மெத்தட் அதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் டைட்டானியம், இம்ப்யூர் டைட்டானியம் எடுத்துக்கிட்டு அயோடின் ரியேஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அபவுட் 550 கெல்வின் ஹீட் பண்ணும்போது டைட்டானியம் டெட்ரா அயோடைடு volatile ஃபார்மில் கிடைக்குது. ஸோ இந்த volatile ஃபார்மில் கிடைச்ச டைட்டானியம் டெட்ரா அயோடைடு 1800 கெல்வின்க்கு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மேலே வழியாக பாஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணி திரும்ப இந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வேப்பரை அதில் இருந்து பியூர் டைட்டானியத்தையும் அயோடியும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் வான் ஆர்கல் மெத்தடில். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனுக்கான பேஜ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிற வெப்சைட்டினுடைய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்க, அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் வந்து பேஜ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 670 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ பிடிஏ கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பேஜ் வைஸ், தென் எந்த பேஜில் அது இருக்குன்னு பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் எனி டவுட் ப்ளீஸ் கான்டாக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.